காலையில் கழிவுநீர் அடைப்பை தூய்மை பணியாளர்கள் எந்த உபகரணமும் இல்லாமல் வெறும் கைகளோடு சரி செய்யும் அவலக்காட்சிதான் இது. இந்த கைகளோடு சென்றுதான் மேயர் பிரியா, சேகர்பாபு, ஸ்டாலின் ஆகிய மும்மூர்த்திகள் கருணையோடு கொடுக்கும் இட்லியையும் கெட்டி சட்னியையும் சாப்பிட வேண்டிய அவலநிலை இருக்கிறது. பிரியா சென்னையின் மேயரானது முதல் பல்வேறு விளம்பரங்களில் நடித்து வருகிறார். ஸ்டாலின் தயாரிப்பில் சேகர்பாபு நடத்தும் நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரமே மேயர் பிரியாதான். வெளிநாடுகளுக்கு சென்றார். அங்கிருக்கும் குப்பை லாரிக்கு அருகில் நின்று போட்டோக்களை வெளியிட்டார். எதுக்கு இந்த வெத்து விளம்பரம் என கேட்டால், அங்கிருக்கும் அதிநவீன கழிவு அகற்றும் தொழில்நுட்பத்தை சென்னைக்கு கொண்டு வரப்போகிறேன் என்றார். பல குப்பை வண்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அந்த வாகனங்கள் என்ன ஆனது? வெளிநாடு சென்று தொழில்நுட்பங்களை கொண்டு வரப்போகிறேன் என்றாரே, அது என்ன ஆனது? தூய்மை பணியாளர்கள் தானே, காலையில் சோத்த போடு என அவர்களது போராட்டத்தை கொச்சைப்படுத்தியதுடன் அவர்களை வைத்தே ஒரு பேரணி ஒன்றை நடத்தினார்கள். எவ்வளவு கேடுகட்ட செயல் இது! இந்த நாடகத்திலும் முக்கிய கதாபாத்திரம் மேயர் பிரியாதான். இயக்குனர் சேகர்பாபு தான். தெரியாமல் தான் கேட்கிறோம். சென்னை முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் கையுறை போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டியது மேயரின் பணிதானே. அதை கூடவா செய்ய முடியாது? ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை இவ்வாறு காட்சிகள் வெளியாகி உள்ளது. ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீர்கள்? பாதுகாப்பு உபகரணங்கள் கூட கொடுக்காத இவர்கள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்று வேறு ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அதில் கெஸ்ட் ரோலில் வந்த செல்வ பெருந்தகை பின்னாளில் முக்கியமான ரோலே அவருக்குத்தான் என சொல்லும் அளவிற்கு பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார். ஆக மொத்தம் தூய்மை பணியாளர்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை இந்த ஃபெயிலியர் மாடல் அரசு. அவர்களின் பேரில் பல ஊழல்களே நடந்து வருகிறது. அதற்கு மட்டுமே அவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களை கழிவுகளோடு கழிவுகளாக்கி விட்டார்கள். சமத்துவம் வாழ்க, சமூக நீதி வாழ்க.